இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல எப்பயுமே நம்ம யூஸ் பண்ற பிரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா வரைஞ்சுக்கலாமா? இந்த 2 ஸ்கேலோட கம்பேரிசன் இந்த வீடியோல பார்க்கலாமா? கொஞ்சம் வந்து நம்ம இந்த ஸ்கேல் வந்து மூவ் பண்ணி போடுவோம். இது வந்து ஒரே ஸ்ட்ரைட்ல போடலாம். அவ்வளவுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்லீவ் மார்க் பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்றதுக்காக எடுத்திருக்கேன் துணி. 6 இன்ச்சுக்கு லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1/2 இன்ச் மேல 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு. இந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணணும். கேப் ஹைட்டுக்கான ஃபார்ம்ல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கேப் ஹைட் வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10. நான் 36 இன்ச்சுக்கு கட் பண்ண போறேன். அதனால 3.6ல மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே ஸ்லீவ் ரவுண்டும் மார்க் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து கீழே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட்ல பாதி மார்க் பண்ணிக்கோங்க. சைட்ல தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பைசப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பைசப் ரவுண்ட் வந்து நீங்க உங்களோட பாடி மெஷர்மெண்ட்ல இருந்து எடுத்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட பாதியா டிவைட் பண்ணி அதுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச்சஸ், அதை பாதியா டிவைட் பண்ணா 8 வரும். அதுல இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நான் 7 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். சைட்ல தையலுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் கட்டிங்க்கு மார்க்கிங் வந்து பண்ணுவோம். இந்த கிராஸ் லைன்ல நம்ம இந்த கர்வ் லைன் வந்து எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த ஸ்கேல் வச்சு பார்க்க போறோம். நம்ம நார்மலா பண்றதா இருந்தா எப்படி பண்ணுவோம்னா, இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப அகைன் இப்படி திருப்பி வச்சு நம்ம பேக் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுவோம். அப்படி இல்லாம டைரக்டா நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணியே பண்ணலாம். நீங்க ஃபோல்டிங் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கேல இந்த மாதிரி ரிவர்ஸ்ல திருப்பிக்கோங்க. ஃபோல்டிங் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேல இப்படி மேல பிரிண்ட் சைடே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைடு எப்படி சொல்றேனோ சேம் அதே மெத்தட் தான் ஆப்போசிட் சைடும். ஃபோல்டிங் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதனால இந்த ஸ்கேல இந்த மாதிரி பிளைன் சைடு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஹெட் போர்ஷன், இது வந்து டெயில் போர்ஷன். இதை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல வந்து இங்க மேல வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரைட்டா வரணும். இந்த 1 இன்ச்ல இந்த ஹெட் போர்ஷன் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, இங்க வந்து நம்மளோட இந்த ஸ்கேலோட டெயில் வந்து மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா வந்து வச்சுட்டு இப்படி லைன் போட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு பேக் ஆர்ம் ஹோல். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது என்னது? பேக் ஆர்ம் ஹோல். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு இந்த ஸ்கேலை அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பிக்கோங்க. டெயில் வந்து மேல வர மாதிரியும் ஹெட் வந்து கீழே வர மாதிரியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கேலை நல்லா இந்த 1 இன்ச் பாயிண்ட்ல இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டை வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு திரும்ப அகைன் ஒரு லைன் போட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். நான் ஸ்கேலை எந்த இடத்துல மார்க் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மார்க் பண்றப்போ இப்படி ஸ்கேலுக்கு மேல மார்க் பண்ணேன் இந்த மாதிரி வச்சுட்டு, அடுத்தது இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு இப்படி கீழே வச்சு கீழே லைனுக்கு, அதாவது ஸ்கேலுக்கு கீழே லைன் மார்க் பண்ணேன். இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், இது வந்து பேக் ஆர்ம் ஹோல். சரியா? பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே இது நீங்க ஆப்போசிட்ல இந்த சைடு வந்து ஃபோல்டிங் வச்சு கட் பண்றீங்க, ஸ்லீவ் கட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கேலை இப்படி வச்சு யூஸ் பண்ணணும். ஹெட் ஃபர்ஸ்ட் மேல இருக்கணும், டெயில் வந்து கீழே இருக்கணும். அது வந்து பேக் ஆர்ம் ஹோல். அடுத்து மார்க்கிங் பண்ணிட்டு இப்படி ரிவர்ஸ்ல திருப்பிட்டு டெயில் மேல வச்சுட்டு ஹெட் கீழே வச்சுட்டு திரும்ப இந்த இடத்துல கீழே உள்பக்கம் கோடு வரைஞ்சீங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேல. இது வந்து போடுறதுக்கு ஸ்லீவ் கர்வ் போடுறதுக்கு ஃபாஸ்டா போடுறதுக்கு இது நல்லா இருக்கு. இந்த கர்வ் லைன் வரையறதுக்கு நம்ம இந்த 2 ஸ்கேல்ல எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.